Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசியலில் விஜய் ஒரு பச்சா அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்களுடைய குழந்தையாக எங்கள் தலைவர் இருக்கிறார். பல தாய்மார்களுடைய குழந்தையாக. அவர்லாம் ஒரு பச்சா அப்படின்னா அவர் பச்சா கிடையாது, அவர் பாஷா. நீங்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை அழித்து வீழ்த்துவதற்காக வரக்கூடிய அவர் ஒரு பாஷா. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிகள் மக்கள் நலன் சார்ந்து மக்களின் குரலாகத்தான் பேச வேண்டுமே தவிர இப்படி மாங்காய் மடையன்கள் ஒரே அடியில் பிடரில் அடித்து வீழ்த்தி விடுவோம். இது வேத வாக்கா, திருக்குறளா? இது சொல்லுங்க பிரதர். இல்லை, இது அநாகரிகமான ஒரு பேச்சு. அப்போ அப்படி பேசியவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லும் போது எங்களை மட்டும் இடையே மறிக்கிறீங்க. தாவேக்காவில் இருந்து விலகிய வைஷ்ணவி அவர்கள் திமுகவில் செந்தில் பாலாஜி முன்னிலையில் இணைஞ்சிருக்காங்க. இவ்வளோ நேரம் நல்லா அழகாக போயிடுச்சுதா இல்லையா? நல்லா ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்டீங்க. தேவையில்லாத ஒரு ஆணி அப்படிம்பாங்களே, அதே போன்று தேவையில்லாத ஒரு ஆணியாக எங்கள் கட்சியில் இருந்தது. அதை பிடுங்கி வெளில போட்டாங்க. திருப்பி அதே வைஷ்ணவி அப்படின்னா அவங்க தியாகி என்ன? அவங்க நான் உங்கள் சிங்கிதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் மதிப்பிற்குரிய திரு லயோலா மணி அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சமீபத்தில் யூபிஎஸ்சி தேர்வில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பெரியார் பெயரை குறிப்பிடும்போது பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற ரீதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கு பல்வேறு கட்சிகளும் கடும் கண்டனங்கள் பதிவு பண்ணுறாங்க. எப்படி பெரியாரை அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பெயரை போட்டு நீங்கள் இது பண்ணலாம், இது தொடர்ந்து அவரை அவமரியாதை செய்யும் விதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கடும் கண்டனங்கள் பதிவு செய்கிறாங்க. உங்கள் கட்சியின் கொள்கை தலைவர்களில் ஒருவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்படி இருக்கும்போது ஏன் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் அறிக்கையை வெளியிடாமல் இருக்கார்? இல்லை, எங்கள் தோழர்கள் பல்வேறு தளங்களில் எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். சமூக வலைதளத்தின் வாயிலாக, யூடியூப் சேனல் வாயிலாக கடுமையான எதிர்ப்பை நாம் பதிவு செய்தோம். தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அடையாளம். தந்தை பெரியார் அவர்கள் சமத்துவத்திற்கான ஒரு தலைவர். தந்தை பெரியார் அவர்கள் சாதி ஒழிப்பிற்கான ஒரு தலைவர். சாதியின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கூடாது, சாதியை வைத்து பாகுபாடு இருக்கக்கூடாது, சாதியை வைத்து ஒருத்தரை நசுக்கக்கூடாது, சாதியை வைத்து பிரிக்கக்கூடாது, சாதிய ஆணவ படுகொலைகள் நடக்கக்கூடாது என்பதற்காக தன் இறுதி மூச்சு வரை போராடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் தொடர்பாக சாதியை மேற்கோள் காமிச்சு கேட்கப்பட்ட அந்த கேள்வி என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அதை தமிழக வெற்றி கழகம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் தந்தை பெரியார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு எப்படி கொள்கை தலைவராக இருக்கிறாரோ அதே போன்று தமிழ்நாட்டிற்கே ஒரு கொள்கை தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தந்தை பெரியார் அவர்கள் தான். தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதைக்காக, சமூக நீதிக்காக, ஜனநாயகத்திற்காக சமரசம் இல்லாமல் பாடுபட்ட, போராடிய, சிறை சென்ற ஒரு தலைவர். அந்த தலைவரை சிறுமைப்படுத்தும் விதமாகத்தான் இந்த தேர்வுகளில் இது போன்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்ச்சியாகத்தான் பார்க்கிறோம். நீங்கள் இது போன்ற சாதி அடையாளத்தோடு சூழ்ச்சியை கொண்டு வரலாம், ஆனால் ஒருபொழுதும் அவர் கொள்கையையோ கோட்பாடுகளையோ உங்களால் சிதைக்க முடியாது. அவர் செய்த மக்கள் தியாகத்தை உங்களால் சிதைக்க முடியாது. அவர் செய்த மக்களுக்கான போராட்டத்தை உங்களால் சிதைக்க முடியாது. எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமூகத்தில் தவிர்க்க முடியாத, யாராலும் மறுக்க முடியாத, யாராலும் மறந்து போக முடியாத ஒரு மாபெரும் ஆளுமை, மாபெரும் ஒரு தலைவர். அதை மற்றும் எதிராளிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். விஜய் அவர்கள் இது மாதிரி ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசியலில் விஜய் ஒரு பச்சா அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து? பச்சா அப்படின்னா என்னது? இந்தியா பச்சான குழந்தை. தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்களுடைய குழந்தையாக எங்கள் தலைவர் இருக்கிறார். பல தாய்மார்களுடைய குழந்தையாக, பல்வேறு வீட்டில் அவர் குழந்தையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு மூத்த மகனாக, ஒரு அண்ணனாக, தம்பியாக, சகோதரனாக, ஒவ்வொரு வீட்டிலும் தான் வீட்டு பிள்ளையாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்காரு. ஒரு கேள்வி கேட்குறாரு, ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம், சட்ட ரீதியாக போராடுவோம். இதுதான் ஒரு மூத்த அமைச்சர் பேசக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கும். அவர்லாம் ஒரு பச்சா அப்படின்னா அவர் பச்சா கிடையாது, அவர் பாஷா.
நீங்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை அழித்து வீழ்த்துவதற்காக வரக்கூடிய அவர் ஒரு பாஷா. அவர் உங்களுடைய மன்னர் ஆட்சியை, உங்களுடைய குடும்ப ஆட்சியை, உங்களுடைய வாரிசு ஆட்சியை, உங்களுடைய மக்கள் விரோத அடாவடித்தனம் கொண்ட ஆட்சியை வீழ்த்துவதற்காக மக்களின் துணையோடு வரக்கூடிய அவர் ஒரு பாஷா. அதனால ஒரு மூத்த அமைச்சர்னா பொறுப்புணர்வோடு பேசணும், பண்பா பேசணும். இப்படி நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடிய ஐயா துரைமுருகன் அவர்களே, உங்க பையன் வெக்கமே இல்லாம கேவலமா அயோக்கியத்தனமா தமிழ்நாட்டினுடைய தாய்மார்களை குறித்து கேவலமா பேசுறானே. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது கேவலமாக பேசினானே. என்ன பேசினார் தெரியுங்களா? ஏன் ஒருவேளையெல்லாம் பேசுறீங்க? என்ன பேசினார் தெரியுமாங்க? என்ன பலன்னு இருக்கீங்க எல்லாரும்? ஓ, நாங்க கொடுக்குற 1000 ரூபாய் காசா? ஏதோ இவரு பேக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் கொடுத்த மாதிரி. மக்களுடைய வரி பணங்க, மக்களுடைய காசை எடுத்துதானே மக்களுக்கு கொடுக்குறீங்க. அதை எவ்வளவு இழிவாக பெண்களை கொச்சைப்படுத்தும் விதமாக இவங்க பையன் பேசினாரு. அது குறித்து துரைமுருகன் வாய் திறந்து பேசினாரா? அது குறித்து துரைமுருகன் அவர்கள் வாய் திறந்து பேசுவாரா? அதை கேட்கறதுக்கு அவருக்கு துப்பு கிடையாது. எங்களை கலாய்க்கிறாராமா. யாரு பச்சா எல்லாம் 2026 தேர்தலில் தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? திரும்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கின்ற லட்சோப லட்ச தாய்மார்களுடைய குழந்தையாக எங்க தளபதி இருக்கிறார். எங்க தளபதியை குழந்தையா தான் எல்லாரும் பார்க்குறாங்க. நாம் புள்ள அப்படின்ற உணர்வோடு பார்க்குறாங்க. அந்த உணர்வை ஒட்டுமொத்த தாய்மார்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு குடும்பமும் சேர்ந்து அதற்கான ஒரு பதிலை, அதற்கான ஒரு முடிவை 2026 சட்டமன்ற தேர்தல் நேரங்களில் வாக்குகள் மூலமாக சொல்லுவாங்க பாருங்க. அப்ப தெரியும் அவர் பச்சாவா இல்லை நொச்சாவான்னு அப்ப தெரியும் உங்களுக்கு. அதற்கான காலம் கனிந்து வருகிறது. இது குறித்தான ஒரு கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரே அடியில் பிடரியில் அடித்து விரட்டி விடுவோம் அப்படிங்கிறதுல குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த பதிலை எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் 2026 மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் மக்கள் மகுடம் சூட்ட இருக்காங்க அப்படிங்கிறதிலும் குறிப்பிட்டு இந்த பதில் என்பது ஒரு தரம் கட்ட ஒரு பதிலாகத்தான் நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், இந்த அமைச்சர்கள் எல்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்களேன். துரைமுருகன் ஒரு அமைச்சர், சேகர் பாபு அவர்கள் ஒரு அமைச்சர். இந்த அமைச்சர்கள் எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிகள் மக்கள் நலன் சார்ந்து மக்களின் குரலாகத்தான் பேச வேண்டுமே தவிர இப்படி மாங்காய் மடையன்கள் போன்று பேசலாமா? ஏன் அப்படிலாம் ஒருமையில பேசுறீங்க? சரி, ரைட், நான் ஒருமையில பேசணும்னு உங்களுக்கு கோவம் வருது. சேகர் பாபு அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்ன பேசினாரு? எங்க தலைவர் குறித்து என்ன பேசினா சொல்லுங்க. ஒரே அடியில் பிடரில் அடித்து வீழ்த்தி விடுவோம். இது வேத வாக்கா, திருக்குறளா? இது சொல்லுங்க பிரதர். இது ஒருமையில பேசினதா இல்ல அழகா பேசினதா? நீங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இல்ல, இது அநாகரிகமான ஒரு பேச்சு, அநாகரிகமான கேவலமான பேச்சா இல்லையா? அப்போ அப்படி பேசியவர்களுக்கு நாங்க பதில் சொல்லும் போது எங்களை மட்டும் இடை மறிக்கிறீங்க. ஏன் ஒருமையில பேசுறீங்க? பேசாதீங்க அப்படின்றீங்க. ஒரு அமைச்சருங்க, ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், பல கோடி மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரை நான் பிடரியில் அடிப்பேன், இப்படி அடிப்பேன்னு பேசுறாரு. இது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு செயல். இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பதில் சொல்வாரு? தமிழ்நாட்டுக்கு நான் தான் அப்பா என்று சொல்றாருல. ஒரு அப்பா பையனை இப்படிதான் நீங்க வளர்ப்பீங்களா? ஏன் உங்க பையன் ஏன் இப்படி பேசுறாரு? தரம் கட்டி ஏன் பேசுறாரு? எங்க தலைவர் குறித்து ஏன் அவதூறா பேசுறாரு? அநாகரிகமா பேசுறாரு? பின்னங்கால் பிடரியில் தமிழ்நாட்டு மக்கள் அடிப்பாங்க 2026 வாக்குச்சீட்டு மூலமாக, வாக்காளர் அடையாள அட்டை மூலமாக அடிக்க தானே போறாங்க 26 திமுகவை. எதிர்கட்சி கூட வர முடியாத ஒரு சூழலை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்குவாங்க. உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய அநாகரிகமான நடந்து கொள்ற விதங்கள் எல்லாத்தையும் மக்கள் உன்னிப்பா கவனித்து கொண்டு தானே இருக்கிறாங்க. ஏற்கனவே முதலமைச்சர் 2026, 31, 36 அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்தலையும் திமுக தான் ஜெயிக்குங்கிறாரு, ஆட்சி அமைக்குங்கிறாரு. ஏங்க, அது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய தொண்டர்களை மகிழ்விப்பதற்காக பேசுறாரு. அது எல்லா கட்சியும் சார்ந்தவர்களும் பேசுவாங்க. ஆனா யார் ஆட்சிக்கு வரணும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்வாங்க. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இப்பவே தெரிஞ்சிருச்சு. 10 மாசத்துக்கு முன்னாடியே திமுக வேணாம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து விட்டார்கள். மாணவர்கள் வந்து விட்டார்கள், படித்தவர்கள் வந்து விட்டார்கள், பண்பானவர்கள் வந்து விட்டார்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என்று எல்லா தரப்பினரும் திமுக ஆட்சி வேண்டாம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்பதற்கு தயாராகிட்டாங்க. நீங்கள் வரக்கூடிய கருத்து கணிப்புகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு விவாதங்களில் பேசக்கூடிய அந்த பேச்சாக இருந்தாலும் சரி, மக்கள் ஒரு மனநிலைக்கு வந்தது நமக்கு தெளிவாக தெரியும். திமுக வேணாம். எப்படி 2011 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் இருந்ததோ அதே போன்று 2026 திமுக எதிர்கட்சி என்கின்ற ஒரு நிலைக்கு வர முடியாத ஒரு சூழலை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்குவாங்க. எப்படி 2009-10 காலகட்டத்தில் தொடர் மின்வெட்டு,
ஈழத்தமிழருக்கு எதிராக செய்யப்பட்ட கொடுமைகள், காத்த வச்சு கோடி கோடியாக கொள்ளையடித்த விதங்கள், இதையெல்லாம் மக்கள் பார்த்து எவ்வளோ மிகப்பெரிய கோபத்தில் இருந்தார்களோ அதே போன்ற ஒரு மனநிலையில் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு, எங்கள் குடும்பத்திலிருந்து எனக்கு அப்புறம் யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு பேசினாரா இல்லையா? சொல்லுங்க பிரதர், பேசினாரா இல்லையா? அதுவும் குறிப்பாக என் பையன் அரசியலுக்கு வரவே மாட்டார்னு சொன்னாரா இல்லையா? சொன்னதை செஞ்சாரா? அவனா வாய்க்கிலேயே பேசுவார், நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம், எந்த கொம்பாதி கொம்பனும் எங்களை குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சின்னு பேசினாரா இல்லையா? நீங்கள் என்னத்தை சொன்னதை நீங்கள் செஞ்சீங்க? குடும்பாட்சி நடத்த மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் வந்த உடனே உங்கள் பையனுக்கு வந்து எம்எல்ஏவா அழகு பார்த்து, அமைச்சரை அழகு பார்த்து, துணை முதலமைச்சரை அழகு பார்த்து, இப்போ அடுத்து முதலமைச்சராக ஆக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்கிறீங்க. இதுதான் நீங்கள் சொன்னீங்களா? அப்போ திமுக வாயை திறந்தாலே பொய். மக்களை எப்படிலாம் ஏமாத்தலாம், எப்படிலாம் வந்து தலையில போய் வந்தவர் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ரீதியெல்லாம் திமுக தரப்புல சொல்றாங்களே. ஏங்க நான் அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்த தியாகங்கள் ஏதாவது ஒரு 5 தியாகங்கள் சொல்லுங்க, உங்களால் சொல்ல முடியுமா? திமுகக்காக இதெல்லாம் பண்ணாருங்க. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு விட்டுருங்க, அவர் அமைச்சராக இருந்து துணை முதலமைச்சராக இருந்து அதெல்லாம் வேணாம். அந்த கட்சிக்காக அவர் செய்த தியாகம், அவர் அந்த கட்சிக்காக இருந்து செய்த போராட்டம், அவர் அந்த கட்சிக்காக சிறை சென்ற விதம் ஏதாவது? ஐயா ஸ்டாலின் அவர்கள் உழைத்தார், எந்த மாற்று கருத்தும் கிடையாது, கடுமையாக உழைத்தார். 40 ஆண்டுகள் அந்த கட்சிக்காக உழைத்தார், படிப்படியாக முன்னேறினார், இன்று முதலமைச்சர் என்கின்ற ஒரு அரியணையில் அமர்ந்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார் சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன், எங்கள் தலைவர் 2008 போராடினாரு, ஈழத்தமிழர் மக்களுக்காக போராடினாரு, தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக போராடினாரு, நீட்டுக்காக குரல் கொடுத்தாரு, ஜல்லிக்கட்டுக்காக களத்தில் நின்று போராடினாரு. என்னால் சொல்ல முடியும், நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்? அப்போ இது போன்ற அந்த குடும்ப ஆட்சி தானங்க சர்வதிகாரத்தினுடைய தொடக்கம், குடும்ப ஆட்சி தானங்க மன்னராட்சி, இதுதானே பாசிசம். அப்போ அந்த பாசிசம் கூடாது என்று திமுக சொல்லுதில்ல, பிஜேபியை பார்த்து பாசிசம் கூடாது என்று சொல்லுகின்ற திமுக, நீங்களும் அதே பாசிசத்தை தானே செய்கிறீங்க, அதே சர்வதிகாரத்தை தான் செய்கிறீங்க, அதே மக்கள் விரோத செயலில் தானே ஈடுபடுறீங்க. அப்போ இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் மக்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு மக்களுக்கான ஒரு தலைவர், ஒரு வெற்றி தலைவர், தளபதி என்கின்ற அந்த நபரால் மட்டும்தான் திமுக என்கின்ற ஒரு கட்சியை வீழ்த்த முடியும். அதனால மாண்புமிகு சேகர்பாபு அவர்களே, யார் வந்து பின்னங்கால் பிடரி அடிபட்டு போக போகிறார்கள் என்று 2026 தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும். தமிழக வெற்றி கழகத்தில் வந்து தற்போது ஐஆர்எஸ் பணியிலிருந்து ரிசைன் செய்த அருண்ராஜ் அவர்கள் வந்து இணைய போவதா ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அது வந்து உண்மைதானா? அதாவது தமிழக வெற்றி கழகம் என்பது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. மக்களே மக்களுக்காக, மக்களால் நடத்தப்படுகின்ற ஆட்சி மக்களாட்சி. அப்போ மன்னராட்சி வீழ்த்தப்பட்டு மக்களாட்சி கொண்டு வர வேண்டும் என்று பலரும் போராடி இருக்காங்க. நம்ம முன்னோர்கள் போராடி அதற்காக ரத்தம் சிந்தி அதன் பிறகு இன்று மக்களாட்சி என்கின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் நம் இயங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் மக்களாட்சி இருக்கா? கிடையாது, மன்னராட்சி தான். மீண்டும் பழைய மன்னராட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு, வாரிசு அரசியல் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் மக்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு தலைவரால் மட்டும்தான் அது முடியும். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக எங்கள் தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு திமுக அதிமுக அந்த 2 கட்சிகளும் வேணாம், தமிழ்நாட்டில் ஒரு மாற்று கட்சியை கொண்டு வருவோம், அந்த மாற்று கட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தால் தான் முடியும் என்கின்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தில் பல்வேறு ஆளுமைகள் இணைவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு அதிகாரியுடைய பேர்லாம் சொன்னீங்க, இது போன்று பல அதிகாரிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ இவர் கட்சிக்கு வராரா வரலையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் முன்னாள் அதிகாரிகள், முன்னாள் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் என்று பல ஆளுமைகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு. இணைப்பு விழாவிற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு. பல ஆளுமைகள் வரப்போறாங்க. திமுக கட்சியை சார்ந்த முக்கியமான ஆளுமைகள் எங்கள் கட்சியில் இணைய போறாங்க. அதிமுக கட்சியை சார்ந்த மிக முக்கியமான ஆளுமைகள் எங்கள் கட்சியில் இணைவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அவர்களை எப்போ இணைக்க வேண்டும் என்பதற்கான வேலைப்பாடுகள் எங்கள் கட்சியில் நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் இப்போ அதிகாரி பேர்லாம் சொல்கிறீங்களா, இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். நிறைய பேர் வர போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தின் தொடக்கமாக, ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேடலின் காரணமாக எங்கள் தலைவரை நோக்கி எல்லாரும் வராங்க. எங்கள் தலைவரும் இன்முகத்தோடு எல்லாரையும் வரவேற்பார். ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்கிறார் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் அவர்கள். உங்களுடைய கருத்து என்ன? அதாவது பேசுகிறவங்க 1000 விதத்தில் பேசுவாங்க. வாய் இருக்குது என்பதற்காக எல்லோரும் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பன்முகத்தன்மைக்கு எதிரானது, இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை சிதைக்கக்கூடியது. புரியுதுங்களா?
அது வந்து வன்மையாக எதிர்க்கக்கூடியது. அது ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணாம். அது வந்து சர்வதிகார போக்கை கொண்டு வரும், பாசிசத்தை நிலைநிறுத்தும், மக்களுக்கு எதிரான ஒரு செயலில் போய் முடியும். மக்களாட்சியை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய, மக்களாட்சியை வீழ்த்தக்கூடிய ஒரு செயல்பாடாகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தலை நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒரு பாசிசத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அது எப்போவுமே பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு அது ஆபத்து. இந்தியா வந்து பன்முகத்தன்மை கொண்டது, வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த ஒரு நாடு இந்தியா. அதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அந்த பன்முகத்தன்மையை அழித்து சிதைத்து மிகப்பெரிய ஒரு சர்வதிகார போக்கை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு செயலாக ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்குது. அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒருபொழுதும் தமிழக வெற்றி கழகம் அனுமதிக்காது, தமிழ்நாடும் அனுமதிக்காது, தமிழ்நாட்டு மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எங்களுடைய கருத்து. சமீபத்தில் தாவேக்காவில் இருந்து விலகிய வைஷ்ணவி அவர்கள் திமுகவில் செந்தில் பாலாஜி முன்னிலையில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இவ்வளவு நேரம் நல்லா அழகா போயிடுச்சுதா இல்லையா? நல்லா ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்டீங்க. அதற்கு என்னால் முடிந்த வகையில் நான் பதில் சொன்னேன். இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கேள்வி. இப்போ யார் அந்த சகோதரி வைஷ்ணவி பற்றி தானே கேட்க போறீங்க? அது தேவையில்லாத ஒரு கேள்வி, தேவையில்லாத ஒரு ஆணி அப்படிம்பாங்களே, அதே போன்று தேவையில்லாத ஒரு ஆணியாக எங்கள் கட்சியில் இருந்தது. அதை பிடுங்கி வெளில போட்டாங்க. திருப்பி அதே வைஷ்ணவி வைஷ்ணவி அப்படின்னா அவங்க தியாகி என்ன? அவங்க எங்கள் கட்சிக்காக வேர்வை சிந்தி உழைத்தவர்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சுயநலத்துக்காக வந்தாங்க, வந்த விஷயம் நடக்கல அப்படின்னு ஒரு வருடமா தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் உழைச்சேன் அப்பெல்லாம் கிடையாதுங்க. எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல. உங்ககிட்ட பேசிட்டு இருக்க ரெண்டாவது உங்க மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஒரு பேட்டியில. ஒரு மாதிரி லயோலா மணி அவர்கள் வந்து என்ன உரிமையில எல்லாம் அது இது என்ன உரிமையில பேசிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கட்சிக்கு வந்தீங்க, ஏதோ ஒன்று எதிர்பார்த்தீங்க, நடக்கல அப்படின்னா திமுகவுக்கு போயிட்டீங்க. எங்களுடைய எதிரி கட்சிக்கு நீங்க போய் சேர்ந்துட்டீங்க. திமுகவை பத்தி அந்த சகோதரி விமர்சிக்காத விமர்சனமா? செந்தில் பாலாஜியை பத்தி விமர்சிக்காத விமர்சனமா? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பற்றி விமர்சிக்காத விமர்சனமா? இல்லை ஸ்டாலின் அவர்களை பார்த்து விமர்சிக்காத விமர்சனமா? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை உங்கள் ஆட்சியில், நாங்கள் எப்படிங்க உயிர் வாழ்றது என்று கேள்வி கேட்டவர் தானே சகோதரி வைஷ்ணவி அவர்கள். நீங்கள் போங்க, நீங்கள் திமுக இல்லை, நீங்கள் ட்ரம்ப் கட்சியில் கூட போய் சேருங்க, எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. போகும்போது எங்கள் கட்சியை விமர்சிச்சுட்டு போனீங்கல்ல, பிஜேபியினுடைய இன்னொரு முகமாக இருக்குது, இங்கே வந்து யங்ஸ்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்கன்னு பேசுகிறீங்களே, நீ பேசும்போது நான் பேசி தான் ஆகணும். போகும்போது அமைதியாக போகணும் இல்லைங்க. எந்த இடத்துல இளம் தலைமுறையரை எங்கள் தலைவர் தடுத்தாரு? எந்த இடத்துல நாங்கள் வந்து பிஜேபியினுடைய இன்னொரு முகமாக இருக்கோம்? இப்போ வாய் இருப்பது என்பதற்காக என்ன வேணாலும் பேசலாமா? அந்த கட்சிக்கு போறீங்கன்னா அந்த கட்சியில் போய் வேலை செய்யுமா, உன்னை வாழ்த்துறோமா, வரவேற்கிறோம், போங்க. சின்ன வயசு தானே, 20 வயசுல 21 வயசு தான் இருக்கும். இந்த வயசில் எதுக்கு இவ்வளோ பொய், இவ்வளோ பித்தலாட்டம்? பொது வாழ்க்கைக்கு வந்து ஒரு நேர்மை வேணும், பொது வாழ்க்கைக்கு அறத்தோட குணம் வேணும். வாயை திறந்தாலே பொய்யுங்க. அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனுடைய ஒரு மொத்த வடிவமாக மொத்த உருவமாக சகோதரி வைஷ்ணவி அவர்கள் இருப்பதால் நாங்கள் கேள்வி கேட்குறோம். பொய் பேசாதமா? தாவேக்கால இருக்கும்போது இது மாதிரியான கடும் விமர்சனங்களை மற்ற கட்சிகள் மீதெல்லாம் வீசும்போது எல்லாமே கொண்டாடினீங்களே. யாரு கொண்டாடினாங்க? யாரு கொண்டாடணும்? நியாயமான விமர்சனங்களாக இருந்தால் தான் கொண்டாடுவோமே தவிர, அவங்க எப்படி என்ன பேசிட்டாங்க? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும்போது என்ன பேசிட்டாங்க? அவங்க என்ன களத்தில் இறங்கி போராடிட்டாங்க? எதையுமே பண்ணல. இன்ஸ்டாகிராமில் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நான் திரும்ப நான் சொல்கிறேன். நீங்கள் திமுகவுக்கு போகிறீங்க, அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் போங்க. போகும்போது எங்கள் கட்சியின் மீது கல்லெறிந்து விட்டு போகின்ற பொழுது எதிர்த்து கேள்வி கேட்போம். அவங்க ஒரு சகோதரியாக இருப்பதனால் நான் வந்து நாகரிகம் கருதி, நான் ஒருமையிலாம் நான் பேசவே இல்லையே. நான் ஒருமையில் பேசியிருந்தேன்னா கண்ணாமண்ணான்னு பேசியிருப்பேன். நான் அவங்க எனக்கு ஒரு சகோதரி மாதிரி, என் தங்கை மாதிரி தான். என்னை விட 10-15 வயது சின்ன குழந்தை அவங்க. நாகரிகமாக தான் நான் பேசுகிறேன். உங்களுடைய விமர்சனத்தில் நியாயம் இருக்கணும் இல்லைங்க. நீங்கள் போகிற போக்கில் வந்து செந்தில் பாலாஜியை மகிழ்விப்பதற்காக, திமுகவை குளிர்விப்பதற்காக எங்களை வந்து நீங்கள் பகடக்காயாக பயன்படுத்தி எங்களை நீங்கள் விமர்சிச்சுட்டு போகும்போது நான் வேடிக்கை பார்க்க சொல்கிறீங்களா? நாங்கள் அப்போல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாது. இந்த 5 நிமிஷம் வேஸ்ட் என் வாழ்க்கையிலேயே. நான் பேச வேணாம்னு நினச்சேன், நீங்கள் தேவையில்லாத கேள்வி கேட்டீங்க. பரவாயில்ல, நன்றி, வணக்கம். நான் எதுக்கு இப்போ தொண்டை தண்ணி வத்த எதுக்கு வைஷ்ணவிக்காக நான் பேசணும்? இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோடு மிக்க நன்றி. மிக்க நன்றி.